தீபிகா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நாளை முதன்முறையாக மக்களை சந்திப்பதற்காக தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே காலை 10:35 மணிக்கு தொடங்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளையே திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 3 மாவட்டங்களிலும் முதல் சனிக்கிழமை பயணத்தை நாளை தொடங்குகிறார். 10:35 மணிக்கு 10:30 மணி வரை ராகுகாலம் என்பதால் ராகுகாலம் கடந்த பின்னர் 10:35 மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் எல்லைக்கு உட்பட்ட மரக்கடை எம்ஜிஆரின் சிலை அருகே தமிழக அரசியலில் முதலில் நடிகராக இருந்து முதலமைச்சர் பதவியை கைப்பற்றிய எம்ஜிஆரின் சிலை அருகே அவர் நடிகர் விஜய் தனது பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார். மதுரை மாநாட்டில் கூறியது போலவே கொள்கை தலைவர்களான பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலுநாச்சியார், அஞ்சலையம்மாள் வழியில் மக்களிடம் செல் என்ற பேரறிஞர் அண்ணாவின் ஆணையை மானசீகமாக ஏற்று எம்ஜிஆரின் சிலை அருகே இருந்து எனது பிரச்சாரத்தை தொடங்குகிறேன் என்று அறிவித்திருக்கிறார். நாம் இப்ப பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நடிகர் விஜயின் பிரச்சார பேருந்து சிறப்பு வசதிகளுடன் கூடிய அந்த பிரச்சார அதிநவீன பேருந்தையும் பார்க்கிறோம். இந்த பேருந்தில் எம்ஜிஆர் அண்ணாவுக்கு மத்தியில் விஜய் இருப்பது போல அந்த லோகோ அந்த முத்திரை வரையப்பட்டிருக்கிறது. பேருந்தில் நடிகர் விஜய் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள உள்ள அந்த அதிநவீன பேருந்தை இப்போது பார்க்கிறோம். அவர் பயன்படுத்திய பல்வேறு கேரவன்களில் இந்த பிரச்சார பயணத்திற்கு பயன்படுத்தும் இந்த பேருந்தும் விஜயின் அரசியல் வாழ்க்கையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அவர் விடுமுறை நாளுக்கு முந்தைய நாளான சனிக்கிழமை தோறும் அவர் ஒரு நாளுக்கு 3 மாவட்டங்களில் மக்களை சந்தித்து உரையாற்ற இருக்கிறார். இதில் அவர் திருச்சியில் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டங்களுக்கு ஒரு 23 நிபந்தனைகளை அந்த மாவட்ட காவல்துறை விதித்தது. இதே போல அரியலூரில் அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு 25 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ரோட் ஷோ மேற்கொள்ள கூடாது, மக்களை சந்திக்கக்கூடிய இடத்தில் மட்டும் அங்கு பேருந்தின் மீது இருந்து அவர் உரையாற்றலாம். அதன் பின்னர் பேருந்துக்கு உள்ளேதான் இருக்க வேண்டும், வெளியே இருந்தவாறு அவர் வீதிகளில் கையசைத்தவாறு ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்ற பல்வேறு கட்டுப்பாடுகளையும் காவல்துறை விதித்திருக்கிறது. இருந்த போதிலும் நடிகர் விஜயின் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜயின் முதல் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணமானது தமிழகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக ஜனநாயக முறையில் மக்களை சந்திக்க நாங்கள் விரும்புகிறோம் என்று அவர் ஒரு அறிக்கையும் இன்று வெளியிட்டிருக்கிறார். நாளை அவர் முதல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக இந்த வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்க விஜய் நான் வரேன் என்ற அந்த முத்திரை சொல்லோடு தமிழகம் முழுவதற்குமான மக்கள் சந்திப்பு பயணத்தை நாளை தொடங்குகிறேன் என்று அவரது கட்சியின் தொண்டர்கள், ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த மக்கள் சந்திப்புக்கு ஏதுவாக அந்தந்த மாவட்டங்களில் பங்கு பெற்றும் சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சி நேரலைகளில் காணலாம். பொதுமக்களுக்கு இடையூறின்றி மக்கள் சந்திப்பை நாம் தேர்ந்தெடுத்துள்ள நாட்களில் அவர்களை சந்திப்பதற்கு பாதுகாவலர்கள் மற்றும் காவல்துறையினரின் உதவியுடன் அவர்களுடைய பணிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். ஏனென்றால் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் பவுன்சர்கள் ரசிகர்களை தூக்கி வீசிய காட்சி சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது தொடர்பான வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த பேருந்து பயணத்திலும் இது போன்ற ரசிகர்கள் பேருந்தின் மீது ஏற முடியாத அளவுக்கு தான் அந்த பேருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் மட்டும் பேருந்தின் முள் தோன்றுமாறும் அதற்கு இந்த பேருந்துக்கு மேல் ரசிகர்கள் பாய்ந்து ஏற முடியாத அளவுக்கு தான் அந்த பேருந்து நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் மீறி பேருந்தின் மீது திரையரங்கு கவுண்டர்களில் தொற்றுவது போல ரசிகர்கள் தொற்றுவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இருந்தாலும் இவற்றையெல்லாம் தவிர்க்குமாறு நடிகர் விஜய் இன்று விடுத்துள்ள அந்த அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கொள்கை தலைவர்களை அவர் 6 பேரை அறிவித்துள்ள சூழ்நிலையில் இந்த பேருந்தில் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இருபுறமும் அவர்களது புகைப்படங்கள் இருக்கும் வகையில் வரைந்து அதற்கு மத்தியில் நடிகர் விஜய் அண்ணா வழியில் எம்ஜிஆர் பாணியில் இந்த பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்வாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இது மதுரை மாநாட்டில் தான் இந்த திடீர் லோகோ திருப்பம் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் தான் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் அவர் பயன்படுத்தினார். அதே படங்களை, உருவங்களை இப்போது பேருந்திலும் பயன்படுத்தியிருக்கிறார். கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலுநாச்சியார், அஞ்சலையம்மாள் ஆகியோரின் படங்கள் அந்த மேடையில் அவர் தோன்றக்கூடிய மேடை அதற்கு அருகில் மட்டும்
அதை இடம்பெற்றிருக்கும் என்றும் அவர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் நாளை திருச்சி மரக்கடை அருகே காலை 10:35 மணியளவில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் நடிகர் விஜயின் அந்த மக்கள் சந்திப்பு பயணம் பிரம்மாண்டமாக அந்த சிறப்பு பேருந்து பயணத்தில் மக்கள் சந்திப்பு நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் என்ன பேசப் போகிறார், எத்தகைய அறிவிப்புகளை வெளியிடப் போகிறார், இந்த பயணம் 3 மாதங்களாக தொடரும், டிசம்பர் மாதம் வரை இந்த சனிக்கிழமை மக்கள் சந்திப்பு தொடர்ச்சியாக நடைபெறும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இந்த சனிக்கிழமை மக்கள் சந்திப்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மாவட்டங்களே அவர் 3 மாவட்ட மக்களை சந்தித்து அந்த மக்களிடையே அவர் உரையாற்றுகிறார். ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவர் 2 மாவட்ட மக்களை சந்திப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 3 மாதங்களிலுமே சனிக்கிழமை, அதாவது பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அலுவலகங்கள் இல்லாத நாளில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் தமது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் இருக்கும் என்று அதற்கு விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை மட்டும் அந்த பிரச்சார பயணத்தை ஏன் மேற்கொள்கிறார் என்பதற்காக அந்த சுற்றுப்பயண விவரமும் அறிவிக்கப்பட்டு விளக்கமும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று நடிகர் விஜயின் பெயரால் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் இயற்கையின் துணையால் உங்கள் அனைவரின் பேரன்பால் இந்த மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உங்கள் விஜய் நான் வரேன் என்ற முழக்கத்தோடு விஜய் நாளை பயணத்தை தொடங்குகிறார். இந்த வெற்றி பயணம் தமிழக அரசியலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே 67 அறிஞர் அண்ணா, 77 எம்ஜிஆர் ஆகியோர் ஏற்படுத்திய மாற்றங்கள் போல வரலாறு திரும்புகிறது என்று தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் புதிய வரலாற்றை திரும்புமா அல்லது திரும்பி பார்க்க வைக்குமா என்பது 2026 தேர்தலில் தெரிய வரும். இருந்த போதிலும் நடிகர் விஜய் பனையூரை விட்டு முதல் முறையாக வெளியேறுகிறார். திருச்சியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அவர் தொடர்ந்து பனையூர் அலுவலகத்தில் இருந்தே அரசியல் செய்வதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் விஜய் வெளியே வரட்டும் என்று அனைத்து கட்சி தலைவர்களுமே அந்த வேண்டுகோளை விடுத்து விட்டார்கள். அந்த வேண்டுகோளை எல்லாம் தனது செயலின் மூலமாக பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து இப்போது வீக்கெண்ட் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இது அவர்களுடைய ரசிகர்கள் மற்றும் மக்களிடையே ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சியின் தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தை பல்வேறு வடிவங்களில் தொடங்கி இருக்கிறார்கள். இதில் தேமுதிகவின் பிரேமலதா முதல் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதாவை தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு என்று ஆளும் கட்சியான திமுகவும் பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறது. அன்புமணி ராமதாசும் அந்த உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் தந்தை மகனுக்கிடையே அந்த தீராத மோதல் தொடர்ந்து கொண்டிருந்த போதிலும் அவர்களது பயணமும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இருந்த போதிலும் இதை அடுத்த கட்டமாக இப்பொழுது விஜயும் இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றில் 1952 ஆண்டு முதல் தேர்தலில் இருந்து இப்போது இதற்கு முந்தைய தேர்தல் வரை தேர்தல் நாள் அறிவிப்பதற்கு முன்பாகவே, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே, வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே, கூட்டணி முடிவு செய்யப்படுவதற்கு முன்பாகவே யார் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழகத்தில் ஒரு விசித்திரமான தேர்தல் பிரச்சாரத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பிரச்சார தேர்தல் தேதி ஆகியவை அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அடுத்த மே மாதம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆகஸ்ட் செப்டம்பரிலேயே பிரச்சாரத்தை அனைத்து கட்சிகள் தலைவர்களும் தொடங்கி இருப்பதால் மக்களிடையே ஒரு புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கும் அதிகமாக திராவிட கட்சிகளின் ஆட்சியை பார்த்த தமிழக மக்கள் புதிய ஆட்சியை பார்ப்பதற்காக அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியும் ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கிறது. இதற்கு விஜயின் மூலமாக விடை கிடைக்குமா, விஜய் அதை சாதிப்பாரா, அல்லது கமலஹாசன், சிவாஜி கணேசன் வழியில் மற்றொரு அரசியல் கட்சியாக அது செயல்பட இருக்குமா என்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் நாளைய பயணம், விஜயின் மக்கள் சந்திப்பு பயணம் வரலாற்றை திருப்புமா, வரலாறு திரும்புகிறதா என்ற அவரது முழக்கத்திற்கு பதில் கூறும் வகையில் நாளை முதல் விஜயின் அந்த மக்கள் சந்திப்பு பயணம் பல்வேறு சர்ச்சைகள், விமர்சனங்களை எதிர்கொள்ளும். அதற்கு விஜய் என்ன பதிலடி கொடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. விஜயின் பேருந்து இன்றே புறப்படுகிறது பனையூரில் இருந்து திருச்சியை நோக்கி. மக்களும் ரசிகர்களும் அவர் பேச்சை, பிரச்சாரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தீபிகா.